Good morning, students. Today also we are going to discuss about the labor variance. As usual, நம்ம டிஸ்கஸ் பண்ண சம் மாதிரியே தான், பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் வந்து இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் ரேட் கால்குலேட் பண்ண போகிறோம். மிச்சம் ரிமைனிங் எல்லாமே சேம் தான். First, read out the sum. The labor budget of a company for a week is as under. ஒரு லேபர் பட்ஜெட் வந்து ஒரு 1 வீக்குக்கு ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் லேபர்ஸை வந்து ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? எத்தனை லேபர்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா ஸ்கில்டு வேரியன்ஸ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் அன்ஸ்கில்டு வேரியன்ஸ்க்கு தனியாக, இந்த மாதிரி கால்குலேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன்? இது ஸ்டாண்டர்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன். 20 skilled men at ₹5 per hour for 40 hours. 40 hours வந்து 1 வீக்கில் வேலை பார்த்துருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னா, how many skilled persons அப்படின்னா 20 skilled men. 1 ஹவருக்கு வந்து, இப்போ நம்மளே வந்து ஒரு போய் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு நமக்கு ₹5 தராங்க. நம்ம டோட்டலாக எத்தனை ஹவர் வேலை பார்த்துருக்கோம் அது வச்சு தான் நம்மளோட வேஜஸ் என்ன செய்ய முடியும், கால்குலேட் பண்ண முடியும், ரேட் கால்குலேட் பண்ண முடியும். அது டோட்டலாக அந்த கம்பெனி கால்குலேட் பண்ணால் எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணோம். ஓகே, இப்போ ஸ்கில்டு பர்சன், அன்ஸ்கில்டு பர்சன், சாரி அன்ஸ்கில்டு. இங்கே 40 அன்ஸ்கில்டு மென் அட் ₹3 per hour for 40 hours. எல்லாமே 40 hours தான். ஒரு கம்பெனியில் 1 வீக்குக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 40 ஹவர்ஸ்க்கு வந்து 20 ஸ்கில்டு மென் வந்து ₹5 1 ஹவருக்கு ₹5 ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து 40 அன்ஸ்கில்டு பர்சன்ஸு 1 ஹவருக்கு ₹3 40 ஹவர்ஸ்க்கு ஒரு வீக்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டட், standard information completed. Then let's move on to the actual information, the actual employment. இந்த வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பர்சன்ஸ் வேணும் ஒரு கம்பெனிக்கு, இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரேட் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் அஸ் அண்டர். ஆக்சுவலாக என்ன நடந்தது, எத்தனை பேர் வேலைக்கு வந்தாங்க, அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க, எத்தனை ஹவர்ஸ் வேலை பார்த்தாங்க. ஸோ இந்த 40 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக ₹5 ஒர்க் பண்ணுறதுக்கு 20 ஸ்கில்டு மென் வந்து பத்தலை. ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ஸ்கில்டு மென் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ 30 ஸ்கில்டு மென் வந்து ₹5க்கு ஆக்சுவலாக 40 ஹவர்ஸில் எஸ்டிமேட் பண்ண ஒர்க்கை முடிக்கிறாங்க. சேம் பிரின்சிபலில் 30 இங்கே வந்து 40 ஸ்கில்டு மென் சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு, 30 அன்ஸ்கில்டு மென்னே என்ன செஞ்சுட்டாங்க, ₹4. பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் ரேட் கொஞ்சம் கூட இருக்குது, ₹1 எக்ஸஸ் ஆகிருக்கு. பெர் ஹவர் 40 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. சரியா? இதுதான் சம்மில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். பட் ரேட் எல்லாமே நமக்கு டைரக்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. ஆக்சுவல் ரேட்டு, ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஸ்கில்டு பர்சன்ஸு, அன்ஸ்கில்டு பர்சன்ஸு எல்லாமே we are clear. We are direct information, we are given the direct information. பட் அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து 40 ஹவர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 20 ஸ்கில்டு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ் ஸ்டாண்டர்ட் மென் ஹவர்ஸ், ஸ்டாண்டர்ட் மேன் ஹவர்ஸ், ஆக்சுவல் மேன் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் 2 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், ஸ்கில்டு அன்ஸ்கில்டு. டோட்டல் ஸ்டாண்டர்ட் மேன் ஹவர்ஸ் வந்து 20 ஸ்கில்டு பர்சன்ஸ் அட் ₹5 வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரியா? 20 × 20% × 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 20 × 40 800 ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா 800 ஹவர்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. த ஆக்சுவல் ஹவர்ஸ், இது ஆக்சுவல் ரேட். அது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 5 பெர் போட்டுட்டோமா, 5 ஆல்ரெடி சம்மில் கொடுத்தது பெர் ஹவருக்கு.
ஸோ அதை வந்து 800 × 5 நம்ம டோட்டல் பண்ணோம்னா அமௌண்ட் 4000 கிடைக்கும். அது வந்து நம்ம சம்பளம் எடுத்துக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கோம். சரியா? அதே மாதிரி அட் த சேம் பிரின்சிபல் அன்ஸ்கில்டு பர்சன்ஸ்க்கு 40 அன்ஸ்கில்டு மென் அட் ₹3 ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 3 டைரக்ட் இன்ஃபர்மேஷன், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 40 அன்ஸ்கில்டு மென் இன்ட்டு 40 ஹவர்ஸ், 40 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, 40 ஸ்கில்டு மென். அப்போ டோட்டலாக எத்தனை ஹவர் ஸ்டாண்டர்ட் ஹவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1600 ஹவர். 3 பெர் ஹவர், ₹3 பெர் ஹவர். 1600 × 3 இது நமக்கு ரெக்கார்ட் த இன்ஃபர்மேஷன், பட் ஒரு ஒன் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ டோட்டல் பண்ணி போட்டிருக்கிறோம், அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை டோட்டல் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஏன்னா ஆக்சுவல் அவுட்புட்டில் ஹவர்ஸில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? ஹவர்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே வரல. ஆக்சுவல் அவுட்புட் வந்து அது இதுதான் ஹவர்ஸு, அந்த இது வந்து அவுட்புட். டோட்டலாக நமக்கு எவ்வளோ அவுட்புட்டில் ஏதாவது வேரியேஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த அமௌண்ட் போடுறோம். ஓகேவா? ஆக்சுவல் மர்ன் ஹவர்ஸ் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கால்குலேட் பண்ணாலே 20 ஸ்கில், அதே மாதிரி 30 ஸ்கில்டு பர்சன் இன்ட்டு 40 ஹவர்ஸ் 1200 ஹவர்ஸ் இன்ட்டு ₹5. அதே மாதிரி 30 அன்ஸ்கில்டு பர்சன்ஸ் இன்ட்டு 40 1200 ஹவர்ஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ₹4க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டோட்டலாக இன்ட்டு 1200 × 4 4800 வரும். ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது 10800 வருது. இங்கே 8008 ஸ்டாண்டர்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணது ஹவர்ஸ் இன்ட்டு அதாவது அவுட்புட் வந்து 8800. ஸோ ஆனால் நமக்கு ஆக்சுவலாக கிடச்சது 10800. ஸோ வேரியேஷன் இருக்குது, பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் நோ எனி அப்டேஷன்ஸ். ஓகே, லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் ரேட். அதுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸ்கில்டில் 800 × ₹5 டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1200 × ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் ரேட். 4000 - 6000. ஸ்கில்டு வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் 4000, ஆக்சுவல் 6000. ஸோ ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து மேக்ஸிமம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் காஸ்ட் வந்து கூடிடுச்சு. லேபர் காஸ்ட் நம்ம எஸ்டிமேட் பண்ணதை காட்டிலும் எக்ஸஸாக 2000 வந்திருக்கு. ஸோ நம்ம கம்பெனிக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்னா நமக்கு ஃபேவரபிள் கிடையாது. ஓகேவா? அகெயின்ஸ்டாக இருக்குது, நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அன்ஸ்கில்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஆக்சுவலும் ஸ்டாண்டர்டும் சேம் அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் நில் ரிசல்ட். அதே மாதிரி லேபர் ரேட் வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹவர்ஸ் ஃபார்முலா. இப்போ ஸ்கில்டு பர்சன்ஸ்க்கு போடுவோம். ₹5 - -5 இன்ட்டு 1200. ஸோ 5 - 5 0 இன்ட்டு 1200 நில்லு தான். ஸோ அதில் எந்த அட்வர்ஸோ ஃபேவரபிள் எதுவுமே கிடையாது. எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு, பிஇபி மாதிரி. ஸோ அன்ஸ்கில்டுக்கு வந்து 3 - 4 ஸ்டாண்டர்ட் ரேட் 3 மைனஸ் ஆக்சுவல் ரேட்டு கூடிடுச்சு. ஸோ அங்கே பார்க்கும்போதே தெரியுது நம்ம இன்ட்டு 1200. அப்போ ஆக்சுவல் ரேட் கூடும்போது என்ன ஆகும்? ஆக்சுவலாக நம்ம செலவு பண்ணுறது கூடிச்சு, ஸோ மேக்ஸிமம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏ. ஸோ நில் + 1200A 1200A டோட்டல். நெக்ஸ்ட்டு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்கில்டு வந்து 800 - 1200. ஸ்டாண்டர்டு காட்டில் ஆக்சுவல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஆயிடுச்சு. ஸோ ஷுவராக இது அட்வர்ஸ் எஃபெக்ட். 400 × 5 2000A அட்வர்ஸ் எஃபெக்ட் கம்பெனிக்கு. எஃபிஷியன்சி வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணதை காட்டிலும் ஹவர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கூடிடுச்சு. 800 தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக 1200. ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட். அன்ஸ்கில்டுக்கு வந்து 1600 - 1200 நம்ம 1600 எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், ஆனால் அன்ஸ்கில்டு 1200லேயே முடிச்சிட்டாங்க. இது வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியுது ஃபேவரபிள் ரிசல்ட். எஃப்னு டினோட் பண்ணணும். ஸோ 400 × 3 1200 எஃப். இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது ஒன்று வந்து ஏல இருக்குது, 1 எஃப்பில் இருக்குது. ரெண்டையும் டோட்டல் பண்ண முடியாது, மைனஸ் பண்ணணும். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எந்த சிம்பிளில் இருக்கோ அந்த சிம்பிளில் டினோட் பண்ண வேண்டியதான். ஏ தான் மேக்ஸிமம் வேல்யூ வரும். ஸோ மைனஸ் பண்ணி 800 ஏன்னு போட வேண்டாம். அதான் டோட்டல் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இவ்வளோதான். ரைட் டவுன் தி சம் டு த நோட். தேங்க்யூ.